அனைவருக்கும் வணக்கம். அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உழைச்சார்பு தொடர்பான மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய காணொளியானது 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற எல்எல்பி நுழைவு பரீட்சைக்கான நுண்ணறிவு வினாத்தாளில் இருந்து 76 தொடக்கம் 80 வரையான வினாக்களுக்கான விடையினை கலந்துரையாடுவது அல்லது விடையினை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் காணொலியாக இது அமைய இருக்கின்றது. தொடர்ந்தும் எமது காணொலியுடன் இணைந்திருங்கள். அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உழைச்சார்பு பொதறிவு போன்ற விடயங்களை உள்ளடக்கினதாக எமது காணொலிகள் உங்களை வந்து சேரும். தொடர்ந்து எமது யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். தரப்படுகிற வினாக்கள் வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 76 தொடக்கம் 80 வரையான வினாக்கள் பக்கம் ஒன்றின் நீளம் 24 சென்டிமீட்டர் சதுரமுகி அமையுமாறு சேர்க்கப்பட்ட நீளத்திலும் சமமானதும் அகலத்திலும் சமமானதும் சில மரத்துண்டுகள் உள்ளடக்கப்பட்ட கீழே காட்டப்பட்டுள்ள உருவை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் இதில் கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இப்போ ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய விடைக்குரிய தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரே தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்க நீளம் வந்து இந்த ஒரு பக்க நீளம் வந்து 24 சென்டிமீட்டர் சதுரமுகி என்று சொன்னபடியால் எல்லாம் ஒரே அளவாகவே காணப்படும். இதில் நீளம் வந்து 24, அகலமும் வந்து 24. பக்க நீளம் வந்து ஒரே அளவாக தான் இருக்கு, 24. ரைட். அப்போ இதில் வந்து உங்களுக்கு தெரிய வேணும், இது 3ஆ பிரிச்சிருக்கிறபடியால் 24 நாங்கள் 3ஆ பிரிக்கலாம். 8, இதுவும் 8, அடுத்தது இதுவும் 8, இது ஒரு நீளமா இருக்கு. ரைட். இப்ப என்னன்னு சொன்னால் இதுல வந்து நாங்கள் நேரடியாக வினாவுக்குள்ள வருவோம். ஒரு வினாவையும் பார்த்துக்கொண்டு அதுக்குரிய விளக்கத்தை பார்க்கலாம். இங்கு சேர்க்கப்பட்டுள்ள மரத்துண்டுகளின் எண்ணிக்கை யாது? உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில வந்து இந்த பகுதியில 3 இருக்கிறது, இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்குது, இதுல 2 இருக்கு. அப்ப 9 மரத்துண்டுகள் வந்து இந்த சேர்க்கப்பட்டுள்ள மரத்துண்டுகளாக இருக்கும். ஆகவே 9க்குரிய இலக்கம் வந்து 3. அப்போ 76ஆவதுக்குரிய விடை இலக்கம் வந்து 3. நீங்கள் 9 எழுதுறையில் அந்த விடைக்குரிய இலக்கத்தை தான் எழுதட்டுமாம். அப்போ நான் முன்னர் இருக்கிற காணொலிகளையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கிற தகவலை வடிவாக அவதானித்து அதுக்கேற்ற வகையில் விடை எழுத வேணும் என்று. இந்த சகல மரத்துண்டுகளையும் நீட்டி ஒரே நீளமாக அமைத்தால் வரிசையின் நீளம் எத்தனை சென்டிமீட்டர் ஆகும்? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மரத்துண்டை நாங்கள் நீட்ட போகிறோம். சரி, அப்படி நீட்டினால் வரிசையின் நீளம் வந்து எத்தனை சென்டிமீட்டர் என்று சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ 9 மரத்துண்டு நீட்டினம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் வந்து 24 தான். அப்போ இதில் இருக்கிற 3 நீட்டினாலும் அதன் நீளம் வந்து 24. அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற 4 நீட்டினாலும் அதன் நீளம் ஒன்றின் நீளம் 24. அதன் மேலே இருக்கிற இந்த பகுதியின் நீளம் வந்து 24. அப்போ நாங்கள் 9 மரக்குட்டிகள், ஒரு மரக்குட்டியின் நீளம் வந்து 24. அது 9 மரக்குட்டிகளின் நீளம் மொத்த நீளமாக அமையும். அப்போ 9 மரக்குட்டி இருக்கிறபடியா அது இந்த மொத்த நீளம் வந்து 9 தர 24ஆக அமையும். அதுல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 தர 24, இதுல 2வது 77ஆவதுக்கு 9 மரக்குட்டிகள் இருக்குது, 24 மீட்டர் நீளமாகும். ஆகவே 216 இதுக்குரிய விடையாக இருக்கு. சென்டிமீட்டர் 214 சென்டிமீட்டர். 216 .
ரைட். 216க்குரிய சரியான விடைக்குரிய இலக்கம் 4. அப்போ 76 77 வினாவுக்குரிய 77வது வினாவுக்குரிய விடை வந்து 4வது விடை. அடுத்தது சகல மரத்துண்டுகளையும் கொண்டு ஒரே மட்டத்திலே செவ்வகமுகி வடிவின் மேற்பரப்பு கிடைக்குமாறு ஒன்றையொன்று தொடுகையுமாறு நிலத்தின் மீது வைக்கப்பட்டது எனின் அந்த மேற்பரப்பினது பரப்பளவு எத்தனை சதுர மீட்டராகும், சதுர சென்டிமீட்டராகும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 பகுதியாக வெட்டலாம். நாங்கள் இதில் ஒரு துண்டத்தை எடுக்கலாம், அடுத்தது இதில் ஒரு துண்டத்தை எடுக்கலாம், சம அளவில் இருக்கும், மற்றது கீழே இருக்கிற பகுதி. அப்படி 3ஐயும் நாங்கள் ஒன்ற தொடுகை மாற வைப்போமா இருந்தால் இப்போ இந்த பகுதி வந்து 24, இதோட தொடுகை உள்ள மாதிரி நாங்கள் இந்த பகுதியை கொண்டு வந்து வைப்போம். இதில் வச்சோம்னு சொன்னால் அதுலேயும் 24, அடுத்ததையும் கொண்டு வந்து நாங்கள் இதில் வச்சோம்னு சொன்னால் 24 வரும். ஆனால் அது நீளத்தை பார்த்தீங்கன்னா அகலத்தை பார்த்தீங்கன்னா 24 தான் இருக்கும். இப்போ இப்போ 3 24 சேர்ந்து நீளமாகுது. ஆகவே எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் ஒரே தொடுகை உருமாறி வெப்பமாக இருந்தால் 3 பகுதியாக நாங்கள் அதை வைக்க முடியும். ஆகவே 24 24 சொல்லி 3. ஆகவே 24 தர 3 வந்து 72. 72. அது இந்த 3 பகுதியின்றையும் அகல பகுதியை பார்த்தீங்கன்னா அதுவும் 24 தான். ஆகவே தர 24 பரப்பளவடியால் 24 சமன் 1728. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 சகல மரத்துண்டுகளையும் ஒரே மட்டத்தில் செவ்வகமுகி வடிவ மேற்பரப்பு கிடைக்குமாறு ஒன்று தொடுகை உருமாறு நிலத்தின் மீது வைக்கப்பட்டால் அதன் மேற்பரப்பினது பரப்பளவு வந்து 1728 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே 1728 குறிக்கிற விடை இலக்கம் 3. இப்போ 78வது வினாக்குரிய விடை வந்து 3. அடுத்தது பாருங்க, பி என்ற எழுத்தினால் காட்டப்பட்ட மரத்துண்டுகள் தொடுகையுறும் மரத்துண்டுகளின் எண்ணிக்கை ஆகுது. இப்போ இதில் பாருங்க, பி உங்களுக்கு தெரியும், இந்த மரக்குத்தியில் தொடுகைகிறது, அடுத்தது இதில் தொடுகைகிறது. ரைட். அப்போ இதில் வந்து இதில் 1 இது 2, அது பார்த்தீங்கன்னா அது நீளம் அப்படியே இருக்கும்போது இந்த 3லையும் தொடுகை 3, இது 4, இது 5, அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த 2லையும் தொடுகை, இது 6, இது 7. இப்போ 7 மரக்குட்டிகளில் அது தொடுகைகிறது. ஆகவே 79க்குரிய சரியான விடை 7. விடை 7க்குரிய இலக்கம் வந்து 2. அடுத்த பாருங்க, ABC என்ற எழுத்துக்களில் காட்டப்பட்டுள்ள மரத்துண்டுகளில் ஏனைய மரத்துண்டுகள் 5உடன் தொடுகையுற்றிருக்கும் மரத்துண்டு அல்லது மரத்துண்டுகளவை என்று கேட்டிருக்கிறார். அப்ப இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நிறந்திடப்பட்டிருக்கிற ABC இந்த 3ஐயும் வந்து தொடுகையுற மரத்துண்டுகளை பார்ப்போம். இதில் பாருங்க, இதில் C வந்து தொடுகையுற போகிறது இந்த 4லையும் தொடுகையுறுவார், அடுத்தது இதுலையும் தொடுகையுறுவார். அப்போ இது 5ஆவதாக இருக்கு. அப்போ C வந்து 5 தொடுகைகிறது. ஏயை பார்த்தீங்கன்னா இதோட தொடுகையுறுவார், அடுத்தது இந்த இதில் C தொடுகையுற இந்த 4லையும் தொடுகையுறுவார். அவை ஏயும் வந்து 5ஓட தொடுகை. ஆனால் பிஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 1, இதில் 2, மேலே 2 இருக்குது, 4, கீழே 3 இருக்குது. அவை 7ல் தொடுகை. பி வந்து 7ல் தொடுகைகிறோம், ஏயும் சியும் வந்து 5ல் தொடுகைகிறோம். ஆகவே 5உடன் தொடுகையுற 2 மரக்குட்டிகள் இருக்குது, ஒன்று ஏயும் சியும். ஆகவே ஏயும் சி கூடிய சரியான விட 3.
ரைட், ஓகே. ஒரு மிக இலகுவான ஒரு வினா வந்து நீங்கள் அது அவதானத்தினூடாக நீங்கள் அதற்குரிய விடையினை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட், இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதை ஏனையவர்களுக்கும் ஷேர் பண்ண முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவுளச் சார்பு மற்றும் பொது அறிவுகள் தொடர்பான காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து சேரும். தொடர்ந்து நமது யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.